இன்னைக்கு நான் வந்து தேங்காய் பால் சாதம் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இருப்பு சட்டியிலேயே நான் செய்ய போகிறேன். தேங்காய் பால் சாதம் நீங்கள் குக்கரில் கூட செய்யலாம். 2 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் பிரியாணி இலை, பட்டை, அன்னாசி பூ, அதுக்கப்புறமா வந்துட்டு ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன், பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணிக்கிட்டேன். அதையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கோல்டன் கலராக ஃப்ரை ஆகணுன்ற அவசியம்லாம் இல்லை. ஓரளவுக்கு ஃப்ரை ஆனோடனே நம்ம அடுத்த ப்ரொசீஜர் செய்யலாம். மூணு மிளகா எடுத்துக்கிட்டேன் காரத்துக்கு. உங்களுக்கு இன்னும் 1 போடணுன்னாலும் போட்டுக்கலாம். நான் வந்து 1.5 கப்பு ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லியும் எடுத்துக்கிட்டேன். அதையும் இதோட சேர்த்து வதக்கிக்கோங்க. பாசுமதி ரைஸில் நான் செய்ய போகிறேன். 1.5 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்குங்க. நெய்யோடு சேர்த்து வறுக்கவும் நல்லா வாசனையாக இருக்குது. டம்ளர் பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன். அதை வந்து 15 மினிட்ஸ் வந்து அரிசியை ஊற வச்சு தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணிட்டேன் நான். இப்போ இந்த மசாலாவோட நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் குக்கர்லேயும் செய்யலாம், இந்த மாதிரி பேன்லேயும் நீங்கள் செஞ்சுக்கலாம். குக்கரில் செஞ்சிங்கன்னா சேம் ப்ரொசீஜர். 2 விசில் விட்டு நிறுத்திக்கணும். நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் பால் வந்து நான் எடுத்திருக்கேன். 1/2 மூடி தேங்காவை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி 3 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால், தேர்ட் பால்னு 3 பால் எடுத்திருக்கேன். இப்போ நான் தேங்காய் பாலை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆனோன்னா நல்லா கொதி வரும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்மளுடைய தேங்காய் பால் சாதம் வந்து ரெடி ஆகிடும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. சிம்மில் வச்சுருங்க அடுப்பை. ஒரு 10 மினிட்ஸில் வந்துட்டு தேங்காய் பால் சாதம் வந்து ரெடி ஆகிடும். நம்ம 10 மினிட்ஸ் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வைக்கிறதுனால தம் போட்ட பிரியாணி மாதிரி ஆகிடும் இந்த தேங்காய் பால் சாதம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. 10 to 15 மினிட்ஸில் வந்துட்டு இந்த ரைஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா வாசனையாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இன்னும் வேகணும் நீங்கள் நினச்சிங்கனாக்கா இன்னும் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றி வேக வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியான தேங்காய் பால் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பால் சாதத்தோட சிக்கன் குழம்பு, எக் குழம்பு இதெல்லாம் தொட்டு சாப்பிட்டோம்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் பால் சாதம். சூப்பரான தேங்காய் பால் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுருந்தேன். நீங்கள் வந்து சிக்கன் குழம்பு இல்லைனா வந்துட்டு மட்டன் குழம்பு இந்த மாதிரி வச்சு இந்த தேங்காய் பால் சாதத்தோடு சாப்பிடையில ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து தேங்காய் பால் சாதம் வந்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.